Motorola Moto. I got that California. Moto G 5G உங்களில் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இதோட ரீட்டெயில் யூனிட் அன்பாக்சிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ரெண்டு ஹைலைட்டிங் விஷயத்தோட லான்ச் ஆச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 750G ஒரு புது சிப்செட்டில் லான்ச் ஆனது. இரண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லான்ச் ஆன 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கம்மி விலையில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஹைலைட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் மோட்டோ ஜி 5G உடைய ரீட்டெயில் யூனிட் அன்பாக்சிங் அண்ட் இதோட 5G கனெக்டிவிட்டி, இதோட சிப்செட் எப்படி இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ மோட்டோ ஜி 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீட்டெயில் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே உங்களுக்கு மோட்டரோலாவுடைய லோகோ இருக்குது, கார்னரில் 5Gன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கீழே மோட்டோ ஜி 5G அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சைடில் இதோட கலர் வேரியண்ட், இது ரெண்டு கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, சில்வர் அண்ட் கிரே. நான் ஆர்டர் பண்ணது கிரே, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. இதோட ஸ்டோரேஜ் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியண்ட் தான், 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,999க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட சார் வேல்யூவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு, 0.92 வாட் பர் கேஜி ஹெட், 1.38 வாட் பர் கேஜி பாடி மென்ஷன் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, இதோட பாக்ஸில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோலா ரொம்பவே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக எந்த பிராண்ட்ஸுமே செய்யாத ஒரு விஷயம், 5G சர்வீஸ் பிளான் அண்ட் நெட்வொர்க் கவரேஜ் பற்றின விஷயங்கள் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க 5G நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியாவில் அந்த நெட்வொர்க் கவரேஜ் இருந்தால் மட்டும்தான் 5G நெட்வொர்க், அதாவது 5G சர்வீஸ் கம்பேட்டபிளாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இருக்காது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பேட்டரி லைஃப் பற்றின விஷயமும் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நார்மல் யூசேஜ்க்கு பேட்டரி பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இதில் நெட்வொர்க், அதாவது உங்களுடைய ஆப்ரேட்டர் கொடுக்கக்கூடிய சிக்னல் ஸ்ட்ரென்த், நெட்வொர்க் கவரேஜ், அது பொறுத்து பேட்டரியுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஹீட்டிங் இஷ்யூவும் அதே தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மோட்டரோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே 5G ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்காங்க. பொதுவாக மற்ற பிராண்ட்ஸ் இது பண்ணுறதில்ல, பட் மோட்டரோலா அவங்களுடைய பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 5G ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு 5G பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும், அதனால் 5G ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. மேலே அல்ட்ரா ஸ்பீட் ஃபாஸ்ட் 5G அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபியூ கேஸ் போட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிபியூ கேஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. அடுத்தது உள்ளே பார்த்தீங்கன்னா கார்டு இருக்குது. ஸோ இந்த கார்டுக்குள்ளே உங்களுக்கு ரெண்டு டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்டேஷனில் ஒன்று வாரண்ட்டி, உங்களுக்கு ரீட்மி அப்படின்னும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸ்பி டைப் சி கேபிள் இருக்குது, நல்ல குவாலிட்டி கேபிள் மாதிரி தெரியுது. கூடவே டர்போ சார்ஜர், 20 வாட்டுக்கான சார்ஜர் பாக்ஸ் கூடவே இருக்குது. ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபோன்லேருந்து இந்த அல்ட்ரா ஸ்பீட் ஃபாஸ்ட் 5G ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணது கிரே கலர் கிளாசி ஃபினிஷில் பிளாஸ்டிக் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு ஸ்கொயர் மாடியூலில் சென்சார்ஸ் அலைன் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் சென்சார் எல்இடி ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது, 48 மெகா பிக்சல் அப்படின்னு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. மேலே உங்களுக்கு மோட்டரோலாவுடைய லோகோவும் இதில் இருக்குது. அதே சைட்ஸ், அதாவது ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் இருக்குது ஃப்ரேம். ரைட் சைடில் உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் பவர் பட்டன் இருக்குது. கீழே 3.5mm ஆடியோ ஜாக், டைப் சி போர்ட், பிரைமரி மைக், அதுக்கப்புறம் மோனோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. லெஃப்ட் சைடில் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன், அதுக்கப்புறம் சிம் கார்டு இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன சிம் கார்டு இருக்குன்னு. ஸோ இதை ஹைப்ரிட் டுவல் சிம்மோட கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் 2 டுவல் சிம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு சிம் கார்டு, எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது இதோட ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்ச் நாச்சோட கொடுத்துருக்காங்க. பட் இந்த நாச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதே பெசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைட்ஸ் எல்லாம் தின்னாக இருக்குது. பட் மேலே அண்ட் சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெசில்ஸாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிரேடியன்ட் கலர்ஸில் இல்லாமல் ஒரு சாலிட் கலர் ஃபினிஷில் இருக்கிறதுனால ஒரு டீசென்ட் அவுட்லுக் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் வந்து இதில் வந்து பிளாஸ்டிக் பேக் பேனல் அப்படிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்ஜஸ் பயங்கரமாக இருக்குது. அதனால் நீங்கள் டிபியூ கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். பாக்ஸ் கூடவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து ஒரு டீசென்ட் அவுட்லுக் அப்படின்னு சொல்லலாம். பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கறதுனால கிரிப் நல்லாயிருக்கு, இன்ஹேண்ட் ஃபீலும் நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஸ்லைட்டாக ஹெவியாக இருக்குது. ஸோ இதோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 211 கிராம்ஸ். எஸ், இதோட வெயிட் வந்து 211 கிராம்ஸ் காட்டுது. பட் ஸ்டில் இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதோட சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக், அதுக்கப்புறம் ரியர் சைடில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. ஃபேஸ் அன்லாக் ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே குவிக்காக தான் அன்லாக் ஆகுது. பட் ப்ராக்டிஸ் ஆனால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து சின்ன கையாக இருக்கும்போது வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை. ப்ராக்டிஸ் ஆனவுடனே இது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் உங்களுக்கு அக்யூரேட்டாக தான் இருக்குது. அடுத்ததாக இதோட டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணோடனே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் வருது. ஏன்னா இப்போ எல்லா லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கும்போது இந்த 60 ஹெர்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ராலிங்கில் வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். அதே இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் HDR10 சப்போர்ட் பண்ணும். 1080 into 2400 pixel resolution, 20:9 aspect ratio, 393 ppi density ஓட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து IPS LCD பேனலாக இருந்தாலும் நீங்கள் இந்த டிஸ்பிளே பேனலில் வந்து பிக்சர்ஸ் பார்த்தாலோ வீடியோஸ் பார்த்தாலும் கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஹான்ஸ்டாக இருக்குது. அதே சமயத்தில் வைப்ரண்ட்டாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு IPS LCD பேனலாக இருந்தாலும் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை இது HDR10 சப்போர்ட் பண்ணும். கூடவே வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் இது இருக்குது. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Qualcomm Snapdragon 750G ஒரு புது சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 2 Cortex A77 வந்து 2.2 GHz கொடுத்துருக்கு. 6 Cortex வந்து 1.8 GHz இருக்குது. இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 619. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 730G இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 730 and 732க்கு ஒரு ஹையர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே 765Gக்கு உங்கள் லோயர் வெர்ஷன் இப்படி தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு Snapdragon 765G அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ், சம்டைம்ஸ் வந்து 765G விட சில விஷயங்கள் அதாவது CPU எல்லாம் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. அதே கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 765G எவ்வளோ தூரம் உங்களுக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அதை நார்லெல்லாம் எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்ததோ அதே அளவுக்கு ஒவ்வொரு கேமும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து கேம் டைம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் பிளாக் பண்ணிடும். அதே சமயத்தில் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடாப்டிவ் பிரைட்னஸை ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் பண்ணிடும். ஸோ நீங்கள் கேம் விளையாடும் போது கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ஹான்ஸ்டாகவே இருக்கும். இந்த கேம் டைம் ஃபீச்சரோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். அடுத்தது அதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஹைலைட் இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ Snapdragon 750G அண்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஏன்னா இதில் எந்த ப்ளோட்வேரும் இல்லை, அன்னெசரி ஆப்ஸ் கிடையாது, அன்னெசரி ஆட்ஸ் கிடையாது. ஸோ அது ஒரு பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபாண்ட் ஸ்டைல், கெஸ்டர்ஸ், லே அவுட், டிஸ்பிளே செட்டிங்ஸ், ஸ்க்ரீன்ஷாட்னு எல்லாமே நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான ஒரு செட்டிங்ஸும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பெரிய அளவில் டிசைன்ஸ் இருக்காது. ஸோ அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் வந்து மோட்டோரோலாவில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 5G கனெக்டிவிட்டி பற்றியும் பார்த்துலாம். ஏன்னா எல்லாருமே வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இனிமேல் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதோட கனெக்டிவிட்டி அதாவது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அதையும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க அந்தந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து உங்களுக்கு sub-6 GHz தான் சப்போர்ட் பண்ணும். மில்லிமீட்டர் வேவ் டெக்னாலஜி இது சப்போர்ட் பண்ணாது. அது மட்டும் இல்லை இதில் பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நெட்வொர்க் கவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் லான்ச் ஆன மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட Moto G 5Gயில் வந்து உங்களுக்கு 5G நெட்வொர்க் கவரேஜ் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இதில் ரேடியோ பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட 5G பேண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N1, N3, N7, N38, N77, N78 இதெல்லாம் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்தியாவில் 5G கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஒன்ஸ் இந்தியாவில் 5G லான்ச் ஆகும்போது வந்து உங்களுக்கு நிறைய பேண்ட் சப்போர்ட் ஆகும்போது கவரேஜ் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அந்த வகையில் Moto G 5G வந்து
வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் 5G கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும். அதோட மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டைப் சி போட்டிருக்கு, NFC சப்போர்ட் பண்ணும், 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இதில் IP52 வாட்டர் ரேட்டிங் இருக்குது. ஸோ அதனால் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டண்ட்டும் கூட. ஸோ இந்த மாதிரி வந்து மற்ற ஃபீச்சர்ஸும் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அடுத்ததாக கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃபோக்கல் 1.7 அப்பர்ச்சர், 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், ஃபோக்கல் 2.2 அப்பர்ச்சர், மேக்ரோ லென்ஸ் 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கல் 2.4 அப்பர்ச்சர். ஸோ இதோட ரியர் சைடில் எடுத்த சில இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நேச்சுரல் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது இமேஜஸ்லையும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா வந்து டே லைட்டில் எடுக்கக்கூடிய எல்லா இமேஜஸுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஹெச் டிடெக்ஷனாக இருக்கட்டும், டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. அதே வந்து லோ லைட்டில் எடுக்கக்கூடிய இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாக இருக்குது. ஏன்னா பொதுவாக இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டும். இருக்கிற கலரை விட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இருக்குது எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸும் அப்படி தான் கொடுக்குறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு நேச்சுரல் சைடில் தான் இருக்குது. அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல், செல்ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக கிளிக் பண்ணுது. பேக்ரவுண்ட் பிளர் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு செல்ஃபீஸில். போர்ட்ரேட் மோடும் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஹெச் டிடெக்ஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அகெயின் செல்ஃபீஸ்லையும் அதே தான் உங்களுக்கு நேச்சுரல் சைடில் இருக்குது. ஸோ டே லைட்டில் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஓவராலாக கேமரா செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் சைட் பிடிக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக பிடிக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் இருக்கிறத விட என்ஹான்ஸ் பண்ணணும், கொஞ்சம் பிரைட்டாக காட்டணும் அப்படிங்கும்போது வந்து அந்த ஆப்ஷன் இதில் இல்லை. அதுக்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஏன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பேட்டரி லைஃப் பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 5000 அப்படிங்கிறது வந்து ஒரு டீசென்ட் பேட்டரி லைஃப் நம்ம கொடுக்கும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு 1 டே வந்தது. நான் ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணேன். நிறைய கேமிங் விளையாடினேன், நிறைய ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 1 டே எனக்கு வந்தது. அதே சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இது வந்து 1 hour 40 minutes ஆகுது 100% ரீச் ஆகிறதுக்கு. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெஸ்ட் பேட்டரி செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோட்டோ G 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 20,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே கம்மி விலையில் லான்ச் ஆன 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பெஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ். இதில் கேமிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ரொம்பவே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்ததாக வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பேட்டரி பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அதையும் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு செக்மெண்ட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரூஃபும் கூடவே சாஃப்ட்வேர் எந்த ப்ளோட்வேர் கிடையாது, ஆட்ஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸும் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வந்து இப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அந்த விஷயம் இதில் மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. பட் ஏதோ ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னு இவங்க கிளியராக மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இவங்க கொடுத்துருக்கலாம். கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் சப்ஜெக்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது ரொம்பவே நேச்சுரல் சைடில் இருக்குது. ஸோ எத்தனை பேருக்கு நேச்சுரல் சைட் பிடிக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து ரொம்பவே என்ஹான்ஸ்டாக பிரைட்டாக இருக்கணும் அப்படிங்கும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு நேச்சுரல் சைடில் தான் இருக்குது. ஸோ அது வந்து அகெயின் சப்ஜெக்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி மோட்டோ G 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பை ஃபியூச்சர் ப்ரூஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மோட்டோ G 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்து என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.